ஒரு பிராக்டிக்கல் நடைமுறை காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் 468வது பக்கம் 468வது பக்கம் 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் உங்களால் எவ்வளவு சத்தமாய் வாசிக்க முடியுமோ அவ்வளவு சத்தமாய் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீன். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறு ஒன்றுமில்லை என்றாள். அப்பொழுது அவள், நீ போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க, அவைகள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு பெண், அவள் கணவன் இறந்து விட்டான். கடனை வைத்துவிட்டு, பெரும் கடன் சுமையை வைத்துவிட்டு அவன் இறந்து போனான். கடன் சுமை நிமித்தமாக அவள் மிகுந்த கஷ்டப்பட்டாள். கடன் கொடுத்தவன் அவள் கடனை திருப்பி செலுத்தாதபடினாலே அந்த கடனுக்கு பதிலாக 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ளும்படிக்கு வீட்டிற்கு வந்து நின்றான். வீட்டிற்கு முன் வந்து நிற்கிறான். 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக அவன் கேட்டு வற்புறுத்தி கொண்டிருக்கிறான். அவள் உடனே தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடத்தில் ஓடி சென்று நிலைமையை அவனிடத்தில் சொல்லுகிறாள். அதற்கு அந்த தீர்க்கதரிசி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டிலே என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு அவன், அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி சொல்லுகிறாள், ஒரு குடம்னா நம்ம தண்ணி குடிக்கிற குடம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு ஆயில் கேன் பார்த்துருங்களா? ஆயில் கேன், ஆமாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும் பாருங்கள். இப்போ அது மாதிரி மண்ணில் இருக்கிற ஆயில் குடுவை, எண்ணெய் குடுவை. அந்த எண்ணெய் குடுவையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அதை தவிர வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னான். அதற்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் நிறைந்ததை, அந்த எண்ணெயை வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவ்வளோதான் சொல்றான். என்ன செய்யணும்? அயல் வீட்டுக்காரர்கள் இடத்துல போய் பாத்திரம் வாங்கணும். அது தெருவுக்கே தெரியும் அவன் ரொம்ப கடன்காரியாக இருக்கிறான்னு சொல்லி, ரொம்ப கடன்காரியாக இருக்கிறான். இப்போ பக்கத்து வீட்டு எலிசபெத் அக்கா வீட்டுக்கு போகிறான். அக்கா, அத்தை, எங்கள் அம்மா உங்கள் வீட்டில் 2 அண்டா ஒரு குண்டா கேட்டா. எதுக்குடா? தெரியாது. என்னடா அது?
கடன் மேல் நம்ம அண்டாவை அடகு வச்சிட போகிறாளோ, நம்ம குண்டாவை வித்துற போகிறாளோ? எதுக்கு அண்டாவை கேட்குறா, எதுக்கு குண்டாவை கேட்குறா? சரின்னு இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுக்குறா. இல்லை இன்னொரு பாத்திரம் கேட்டான், 2 பாத்திரம் கொடுக்குறா. பாத்திரம் கொடுத்துட்டு என்ன செய்ய போகிறான்னு பார்த்தா, அடுத்தவன் தம்பிக்காரன் அடுத்த வீட்டுக்கு போகிறான். அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீட்டில் போயிட்டு அவன் பெரியம்மா, மீனாட்சி பெரியம்மா, மீனாட்சி பெரியம்மா, எங்கள் அம்மா உங்கள்கிட்ட பாத்திரங்கள் இருந்தால் கேட்டாங்க. எதுக்குடா? தெரியாது. திருமுழுக்க எல்லா வீடுகளுக்கும் போகிறார்கள், எல்லா வீடுகளிலும் பாத்திரங்களை கேட்கிறார்கள், எல்லா வீடுகளிலும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு எல்லாரும் ஆச்சரியமாய் என்ன எதற்காக என்று சொல்லி ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். ஆச்சரியத்துடன் வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பாத்திரங்களை வாங்கிட்டு போறாளே, எதுக்கு வாங்கிட்டு போறான்னு சொல்லி எல்லாரும் பார்க்கிறார்கள். இவள் பாத்திரங்களை வாங்கி கொண்டு உள்ளே வைத்து பிள்ளைகளை வாங்கடா உள்ளன்னு சொல்லி வீட்டிற்குள்ளே அழைத்து கதவை பூட்டி கொண்டு கதவை சாத்தி கொண்டு அவள் என்ன செய்தாள்? ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து வைக்க சொன்னாள். ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து வைத்து அவள் இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் பாத்திரத்தை எடுமா, அந்த பாத்திரத்தை அதை கொடு, சீக்கிரம் கொடு. அந்த எண்ணெய் பாத்திரத்தில் என்ன தன் வீட்டில் இருந்த அந்த எண்ணெய் பாத்திரத்தில் அவள் அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றுகிறாள். அந்த பாத்திரத்தில் ஊற்றுகிறாள். அந்த பாத்திரம் நிரம்பி வழியுது. நிரம்பி விளைஞ்சுன்னா அதை பையன்கிட்ட கொடுத்து இந்த ஓரத்தில் வையின்றான். அடுத்த பாத்திரத்தை எடுத்து அடுத்த பாத்திரத்தில் ஊற்றுறா. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் வந்து கொண்டே இருக்குது, எண்ணெய் வழிந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றாக அப்படியே வாங்கி சிறிய பெரிய பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் எண்ணெயை வார்த்து அதை வீட்டின் ஒரு மூலையிலே அதை அந்த பாத்திரங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறாள். அவள் தன்னுடைய மூத்த மகனை பார்த்துட்டே இன்னொரு பாத்திரம் கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி இன்னொரு பாத்திரம் கேட்டா, இன்னொரு பாத்திரம் இல்லைம்மா, பாத்திரம் இல்லை, அவ்வளோதான் அப்படி சொல்லி கேட்டா, அந்த எண்ணெய் அப்படியே நின்று விட்டது. வழிந்து போவது நின்று விட்டது. ஆமென் சொல்வீங்களா? வழிந்து போவது நின்று விட்டது. அவள் ஆச்சரியத்தோடு பார்க்குறா. அதுக்கப்புறம் எண்ணெய் வழியவே இல்லை, எண்ணெய் வழியவே இல்லை. அவள் என்ன செய்யறதுன்னு தெரியல. நேர தீர்க்கதரிசனத்தில் போய், ஐயா இந்த மாதிரி சம்பவம் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேன், எண்ணெய் வழிந்து கொண்டே இருந்தது, வாங்கின பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் எண்ணெய் நிரப்பி வைத்து விட்டேன், அடுத்து நான் என்ன செய்வதுன்னு சொன்னால், நீ போய் அந்த எண்ணெயெல்லாம் விற்றுட்டு அந்த எண்ணெயெல்லாம் விற்றுட்டு உன் கடனை அடைச்சிட்டு மிச்சம் வர காசுல நீ சந்தோஷமாய் வாழ்ந்துருன்னு சொல்லுகிறான். அவள் போய் தனக்கும் கொஞ்சம் எண்ணெயை வைத்துக்கொண்டு பாத்திரம் கொடுத்தாங்கல்ல, பாத்திரம் கொடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெயாச்சும் கொடுக்க வேண்டாம்? ஆமாம், சும்மா அப்படியே வலிச்சியாக கொடுக்கறது. பாத்திரம் கொடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை அதில் வைத்து, அப்போது இவ்வளோ பெரிய பாத்திரம் கொடுத்தவளுக்கு இவ்வளோ எண்ணெய் இருந்துச்சுன்னு வச்சிங்க, இவ்வளோ எண்ணெயை கொடுத்து விட்டான்னு வச்சிங்க. ஒரு குத்துப்பணியை கொடுத்தவளுக்கு ஒரு 3 லிட்டர் எண்ணெய் கொடுத்தான்னு வச்சிங்க. அவள் அடுத்த வீட்டுக்காரர் என்ன நினச்சிருப்பான்? நம்மளும் என்ன நினச்சிருக்கலாம்? ஆமாம், கொடுத்துருக்கலாமே. எல்லா கடனை அடைத்து அவளுக்கு இருந்த கடன் முழுவதும் அடைக்கப்பட்டு விட்டது. அவள் மீண்டதை விற்று அதற்கப்புறம் காலம் முழுவதும் கடன் இல்லாமல் வாழ்ந்தாளாம். அல்லேலூயா. இத்துடன் கதை முடிந்து விட்டது. இனிமே உங்க அல்லேலூயா சத்தம் குறையக்கூடாது. What stopped the flow of the oil? எண்ணெய் வழிந்து போவது எதனால் நின்று போனது? சொல்லுங்க. பாத்திரம் இல்லை. வெரி குட். 35 மார்க்கு. கிங்சன், எண்ணெய் வழிவது எதனால் நின்று போனது? What stopped the flow of the oil? சத்தமா சொல்லு. 3 மணி போதும் என்று நினைத்தால் இன்னும் முன்னேற்றம் தேவை. வசனத்தில் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா. என்னம்மா? கடன்காரனா? சொல்லுமா. என்னம்மா? தேவன் தேவையான அளவு கிடைச்சிருச்சு, அதனால நின்று போனது. இப்படிதான் நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. எதனால் நின்று போனது?
வார்த்தை அவன் இல்லைன்னு சொன்னான். அப்போ இருக்குது நான் சொல்லுவாமா? பாத்திரம் இல்லைல்ல, கொண்டு வானா இல்லைன்னு தானே சொல்லுவான். எதனால் நின்று போனது? எதனால் நின்று போனது? வேறு பாத்திரம். ஏன் வேறு பாத்திரம் காணப்படவில்லை? ஏன் வேறு பாத்திரம் காணப்படவில்லை? சொல்லுங்க. எப்படிங்கம்மா? கேட்டு வாங்கினாள். சரி, அப்புறம் அது பதில் இல்லையே. எல்லாமே ஃபுல்லாயிருச்சு, பதில் இல்லை, சரியான பதில் இல்லை. ஏன் நின்று போனது? ஏன் நின்று போனது? நீங்களா சொல்றதா? ஏன் நின்று போனது? மீண்டும் இன்னும் கொஞ்சம் கூட பாத்திரங்கள் வாங்கவில்லை. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். பாத்திரங்கள் இன்னும் ஒரு 10 பாத்திரம் கூட வச்சிருந்தா 10 பாத்திரத்தில் என்ன கிடைச்சிருக்குமா? ஏன் வாங்கவில்லை? அவள் ஏன் கேட்கவில்லை? ஏன் கேட்கவில்லை? கேட்டா தர மாட்டாங்களா? அப்ப தந்ததெல்லாம் என்னாச்சுமா? என்னம்மா இப்படி மட்ட ரகமா சொல்றீங்க? இதுவரைக்கும் தந்திருக்காங்களே, அவங்களாம் ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்களே. எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசத்தின் அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. There was no capacity. எந்த அளவுக்கு விசுவாசத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவில் தான் நீங்க கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு சித்தமானது தான் கிடைக்கும். அவருக்கு சித்தமானது தான் கிடைக்கும். அவர் என்ன நினைச்சிருக்காரோ அதான் கொடுப்பார், அதான் கிடைக்கும். அதுக்கு மேல நமக்கு ஒன்றும் கிடைக்காது. கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் கர்த்தர் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர கற்றுத்தர இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனை நாளிலே நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தின் வாழ்க்கை, விருத்தியின் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே சில பொறுப்புகள், கடமைகள் உண்டு. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. பெருக்கத்தின் வாழ்க்கை வாழ நீங்கள் விரும்புகிறீர்களா? ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை வர 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 பெருகினான், விருத்தி அடைந்தான் என்று சொல்லி உங்களை குறித்து சொல்லப்படத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ ஆசைப்படுவீர்களானால் உங்களுக்கு சில பொறுப்புகளும் சில கடமைகளும் உண்டு. அல்லேலூயா. If there were more vessels, the oil would flow continually. இன்னும் கூட கொஞ்சம் பாத்திரங்கள் இருந்தால் தொடர்ந்து எண்ணெய் வழிந்து கொண்டே இருந்திருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் everybody wants God to bless us. எல்லாரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே நாம் எல்லாம் விரும்புகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நம்ம எல்லாரையும் கர்த்தர் விருத்தி ஆக்க வேண்டும். என்னை கர்த்தர் God wants me to increase. என்னை விருத்தி ஆக்க வேண்டும் என்று தேவன் விருத்தி ஆக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். நாம் எல்லாரும் விரும்புகிறோம். ஆமென் சொல்வீங்களா? ஆனா நாம் அதற்காக ஒன்றும் செய்வதே இல்லை. அப்படி பச்சையா சொல்றேன். பட் we don't. Everybody wants God to increase them. Everybody wants God to bless them. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். But they don't want to do anything at all. ஒன்றையுமே செய்ய அவர்கள் விரும்புவதே கிடையாது. ஆசீர்வாதம் அப்படியே தொப்புன்னு பரலோகத்திலிருந்து வந்து மடி மேல விழுன்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்களே ஒழிய
அவங்களுடைய பொறுப்பை செய்ய வேண்டிய காரியம் எது என்பதை அவர்கள் உணர்வதே கிடையாது. தங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக யாராயிலும் மனைவியாகவோ அல்லது கணவனோ அல்லது பிள்ளைகளோ பெற்றோரோ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் ஒழிய, உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், பாஸ்டர் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒழிய, தாங்கள் செய்ய வேண்டுவதை குறித்த ஒரு கரிசனை, ஒரு அக்கறை அவர்களுக்கு இருப்பது இல்லை. இந்த தீர்க்கதரிசி எலிசா, this prophet did not do any miracle. இந்த தீர்க்கதரிசி எலிசா இந்த விதவை ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே எந்தவித அற்புதத்தையும் செய்யவே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. எந்தவித அற்புதத்தையும் செய்யவே கிடையாது. எலிசா செய்த அற்புதம் அப்படின்னு சொல்லி அந்த அற்புதங்களிலே இந்த பட்டியல் வருகிறது. ஆனால் எலிசா செய்த அற்புதமா இது கிடையாது. எந்த விதமான அற்புதத்தையும் எலிசா தீர்க்கதரிசி செய்யவே இல்லை. This prophet only gave the word. He gave a word. வார்த்தையை மாத்திரம் சொன்னான். சொல்லுங்கள். இன்னொரு சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையை மாத்திரம் தான் சொன்னார். நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாத்திலும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உன் பிள்ளைகளை உன்னிடத்தில் சேர்த்துக்கொண்டு கதவை பூட்டி வாங்கி வந்த சேர்த்து வைத்த பாத்திரங்களில் எண்ணெயை வார்த்து பக்கத்தில் வை. அவ்வளவுதான். எலிசா தீர்க்கதரிசி வார்த்தைகளை சொன்னான். ஆமென் சொல்லுங்களா? அந்த வார்த்தைகளின் மேல் இந்த ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தை வைத்தது நிமித்தமாகத்தான் ஒரு அற்புதத்தை அவளால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. சொல்லி புரியுதா உங்களுக்கு? என்ன என்ன வார்த்தையின் மேல் இந்த ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தை வைத்ததே இவள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டதற்கான காரணம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. அதுவே அற்புதங்களை பெற்றதற்கான காரணமாய் இருந்தது. கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமா. ஏராளமான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாக வேண்டுமேயானால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை பெற்று அனுபவிக்க வேண்டுமேயானால், அந்த வார்த்தைகளின் மேல் நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்களுக்கும் அற்புதங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? It is her faith on the word that caused the miracle to happen. வார்த்தையின் மேல் அவள் வைத்த விசுவாசம் தான் அற்புதம் நடப்பதற்கு காரணமாயிட்டது. அவள் திரும்ப போய் தீர்க்கதரிசனத்தில் போய், என்னையா மனுஷனீர், நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி உங்ககிட்ட வந்திருக்கிறேன், என் பிரச்சனையை சொன்னா உங்ககிட்ட என்ன இருக்குது, அந்த எண்ணெயை ஊத்துன்னு சொல்லி பாத்திரத்தில் ஊத்துன்னு சொன்னா எப்படி ஐயா ஒரு சின்ன குடுவையில் இருக்கிற எண்ணெய், குடுவையில் இருக்கிற எண்ணெயை எப்படி எல்லா பாத்திரத்திலையும் வாக்க முடியும்? கொஞ்சமாச்சு யோசிக்க வேண்டாமா? எப்படி ஐயா முடியும்? எல்லா பாத்திரத்திலையும் என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெய் குடுவையில் இருக்கிற எண்ணெயை வைத்து எல்லா பாத்திரத்தையும் எப்படி ஐயா நிரப்ப முடியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருந்தாள். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பித்திருந்தாள். ஒரு காலம் அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை அவள் அனுபவித்திருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அவள் கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை, தீர்க்கதரிசியை குறை சொல்லவும் இல்லை. அவளுடைய தன்னுடைய சூழ்நிலையை இப்படி, இந்த மனுஷன் இவ்வளோ கடனோட என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி புருஷனை குறித்து அவள் குறை சொல்லவும் இல்லை. மாறாக அவள் கடனோடு கூட இருந்தது உண்மை, அல்லும் பகலும் நெருக்கம் இருந்தது உண்மை, பிரச்சனைகள் இருந்தது உண்மை. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், அவள்
வார்த்தையின் மேல் தன்னுடைய முழு விசுவாசத்தையும் வைத்தாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? வார்த்தையின் மேல் சொல்லுங்க, வார்த்தையின் மேல் விசுவாசம். சத்தமா பின்னால் இருக்க முன்னால் இருக்க எல்லாரும், வார்த்தையின் மேல் விசுவாசம். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பல மடங்கு நீங்கள் பெருக வேண்டும் என்பதே கர்த்தருடைய ஆசீர்வாதம். வர வர விருத்தி என்கிறதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்லுவீங்களா? தாழ்ச்சி அடையாமல் பெருகுவதே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சித்தம். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு வாழ வேண்டும் வைப்பதே கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அவருடைய தயவுள்ள சித்தமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். சொல்லுங்கள், இன்னொரு சொல்லுங்க. மொட்டையா சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு, நான் எப்பொழுதும் சம்பூர்ணமாக, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதே என்னை குறித்து தேவனுடைய சித்தம். She put her faith on the word of the prophet. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின் மேல் தன்னுடைய விசுவாசத்தை அவள் வைத்தாள். கேள்வியை கேட்கல, அது எப்படி என்று சொல்லி சந்தேகமும் படலை, அது எப்படின்னு சொல்லி சந்தேகப்படலை, கேள்வியும் கேட்கல, விசுவாசத்தை வார்த்தையின் மேல் வைத்தாள். வீட்டிற்கு போனாள், பாத்திரங்களை அவள் கேட்டு வாங்கினாள். கர்த்தர் ஸ்தோத்திரம், கேட்டு வாங்கினாள். அந்த பாத்திரங்களில் எண்ணெயை வார்த்தாள். ஆமென் சொல்வீங்களா? ஆகவே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்வது என்றாலோ, சொல்லுங்கள் மறுபடியும் நான் சொல்லுகிறதை, விசுவாசத்தின் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது, மூவிங் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் யுவர் ஃபெய்த், விசுவாச வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது என்றாலோ, தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றாலோ என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசத்தின் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது என்றாலோ, அல்லது தேவன் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆங்கில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். I commend you to God and to the word of his grace, which is able to build you up and also give you an inheritance among all those who are sanctified. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா அப்படி நச்சுன்னு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதை அப்படியே தமிழில் சொல்லுகிறேன் பாருங்க. தமிழில் இருக்கிறது கொஞ்சம் புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தேவன் மேல் வைத்துள்ள உங்கள் விசுவாசத்தின் அளவு பெருகவும், சொல்லுங்கள், தேவன் மேல் வைத்துள்ள உங்களது விசுவாசத்தின் அளவு பெருகவும், உங்களுக்கு பாத்தியப்பட்ட உரிமைகளை உங்களுக்கு கொடுக்கவும் வல்லவராய் சொன்ன, உங்களுக்கு கொடுக்க வல்லவரான தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். நீங்கள் தேவன் மேல் வைத்துள்ள உங்கள் விசுவாசத்தில் பெருகவும், சொல்லுங்கள், நீங்கள் தேவன் மேல் வைத்துள்ள உங்கள் விசுவாசத்தில் பெருகவும், என்ன சொல்லுங்க, தேவன் மேல் வைத்துள்ள உங்கள் விசுவாசத்தில் பெருகவும், சொல்லுங்க, உங்கள் விசுவாசத்தில் பெருகவும், உங்களுக்கு பாத்தியப்பட்ட உரிமைகளை உங்களுக்கு தருவதற்கு வல்லவரான தேவனுக்கும்
அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ அவருடைய கிருபையுள்ள வசனம் தான் நீங்க தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தில் பெருகுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. அவருடைய கிருபையுள்ள வசனம் தான் தேவன் மேல் வைத்துள்ள விசுவாசத்தில் பெருகுவதற்கு உதவுகிறது. நீங்க விசுவாசத்தில் பெருகுவதற்கு எது உதவுது? தேவன் மேல் வைத்துள்ள விசுவாசம். விசுவாசம், தேவன் மேல் வைத்துள்ள விசுவாசம் உங்களை பெருகச் செய்ய, உங்களுக்கு பாத்தியப்பட்ட உரிமைகளை உங்களுக்கு தருவதற்கு வல்லவராயிருக்கிற, ஆமென் சொல்வீங்களா? உங்களுக்கு கொடுக்க வல்லவரான தேவனுக்கும் அவருடைய கிருபையில். அப்போ உங்களுக்கு பாத்தியப்பட்ட உரிமைகள். பாத்தியப்பட்ட உரிமைகள் என்ன அர்த்தம்? ஆமா, என்ன வேணாலும் சரி, என் கையெழுத்து போடாம யாரும் எந்த சொத்தையும் என்ன செய்ய முடியாது. ஆமா, என்னுடையதை யாரும் எடுக்கவே முடியாது. உங்களுக்கு பாத்தியப்பட்டது, அதில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. பாத்தியப்பட்டதுன்னு என்ன சொன்னா, ஆமா, கிழக்கே, ஆமா, வடிவேல் தோட்டத்திற்கு, ஆமா, வடிவேல் தோட்டத்திற்கு மேற்கே, ஆமா, ஓடு பாலத்திற்கு தெற்கே, இதற்கு இங்கே, அதற்கு அங்கே, கரைக்கு, நொச்சிக்குளம் கரைக்கு கிழக்கே இருக்கிற இந்த இடம் எஸ்.ஏ. ஞானதுரை அவருடைய குமாரன் ஜி.ஏ. சுகுமாருக்கு பாத்தியப்பட்டது. சொல்லுங்க, பாத்தியப்பட்டது. வேதத்திலே அநேக ஆசீர்வாதங்கள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள், அநேக கிருபைகள் உங்களுக்கு பாத்தியப்பட்டது என்று உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? சத்தம் ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு பாத்திய, சொல்லுங்க, எனக்கு பாத்தியப்பட்டது. உங்களுக்கு பாத்தியப்பட்ட உரிமைகளை உங்களுக்கு கொடுக்கவும் வல்லவரான தேவன். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, உங்களுக்கு பாத்தியப்பட்ட உரிமைகளை உங்களுக்கு கொடுக்க வல்லவரான தேவனும் அவருடைய கிருபையுள்ள வசனமும். ஆமென் சொல்வீங்களா? அப்போ உங்களுக்கு பாத்தியப்பட்ட ஆசீர்வாதங்களை, உங்கள் பெயர் எழுதப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபையுள்ள வசனம் வல்லமில்லதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? அப்ப எல்லாம் சொல்லும், தேவன் மேல் வைத்திருக்கிற என் விசுவாசத்தில் பெருகவும், வைத்திருக்க விசுவாசத்தில் நான் பெருகவும். சொல்லுங்க, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நான் பெருகவும், எனக்கு பாத்தியப்பட்ட உரிமைகளை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ உங்க கர்த்தர் உங்களுக்காய் பாத்தியப்பட்டு உரிமையாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்கள் பெயர் எழுதப்பட்டு நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிற பாத்தியங்களை, பாத்தியப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்க உங்க கண்ணீரின் மூலமாக, முத்தமிட்டேன் உந்தன் பாதமா, பற்றி கொண்டேன் உந்தன் பாதம், பட்டு கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம். பெர்க்மான்ஸ் மன்னிப்பாராக, தப்பா பாடுறார். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், குடமளவு கண்ணீர் நான் சிந்தினேன். என்ன குட அளவில், அண்ட அளவு கண்ணீர் சிந்தினாலும் உங்களுக்கு பாத்தியப்பட்ட உரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமாம், விசுவாசிகள் தவறான ஒரு அபிப்பிராயத்தில் நிறைய பாடல், பெர்க்மான்ஸ் பாடலுடைய இதெல்லாம் தவறு, வசனத்தின்படி தவறு, வசனத்தின்படி தவறு, பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாத்தியப்பட்ட நன்மைகளை ஒருவரும் கண்ணீர் சிந்துவதனால் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா.
மாறாக தேவனுடைய உங்களுக்கு பாத்தியப்பட்ட உரிமைகளை உங்களுக்கு கொடுக்க வல்லவரான தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் பெருக வேண்டுமா? கிருபையுள்ள வசனம். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் பெருக என்ன செய்யணும்? கிருபையுள்ள வசனம். ஆமா. உங்களுக்கு பாத்தியப்பட்ட உரிமைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? கிருபையுள்ள வசனம் தான். அப்ப கிருபையுள்ள வசனம் தேவனுக்கும் கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தானியேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் 11வது அதிகாரம் வேகமாய் 47வது வசனம் 1048வது பக்கம் 1048. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், கவனிங்க, தெளிவா சொல்லப்படுது. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். சொல்லுங்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். ஆங்கிலத்தில் திடன் கொண்டு சொல்லுங்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். சத்தமா எல்லாரும். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொள்ளுவார்கள். சத்தமா திடன் கொள்ளுவார்கள். கொஞ்சம் திடனோடு சொல்லுங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொள்ளுவார்கள். People who do know their God shall be strong. ஆங்கில வேதாகம் எப்படி சொல்றா? தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் நிச்சயம் திடன் கொள்வார்கள். ஆமென் சொல்வீங்களா? கண்டிப்பாக திடன் கொள்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொள்வார்கள். எப்படி நீங்கள் தேவனை அறிந்து கொள்வது? How do you know God? எப்படி உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? முதல்ல கேட்ட மாதிரி இப்போ ஒரு கேள்வி. எப்படி உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? சொல்லுங்க பார்ப்போம். சரியா பதில் சொல்லலாம் பார்ப்போம். எப்படி உங்கள் தேவனை அறிந்து கொள்வது? என்ன அமைதியா இருக்கீங்க? என்னங்க சும்மா அப்படியே அரசியல்வாதி இந்த தத்துவம் பேசுவாங்கல்ல, அது மாதிரி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா சொல்லணும். எப்படி உங்கள் தேவனை அறிந்து கொள்வது? எப்படி என் தேவனை நான் அறிந்து கொள்வது? ஆமா. தேவனை பற்றிய அறிவு, knowledge does not come only through prayer. ஜபத்தின் மூலமாக இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறீங்க. நல்லா ஜெபிக்கிறீங்க. தினந்தோறும் ஜெபிக்கிறீங்க. நேற்று வரும்போதே துஷ்டிக்கு போயிட்டு வரும்போதே ராஜனுடைய மனைவி சொல்றாங்க, வந்துடுவீங்களா? பிரேயர் ஆரம்பிக்கணும்ல. அவர் வந்துடுவேன், அதுக்குள்ளார வந்துடுவேன், வந்தோடனே பிரேயர் ஆரம்பிச்சிருவேன்றார். டெய்லி பிரேயர். எல்லாரும் ஜபத்தில் வீரர்களும் வீராங்கனைகளுமா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதுனால கர்த்தரை அறிந்து கொள்ள முடியுமா? ஒரு மணி நேரம் நீங்க மொபைல் பிரேயர்ல இருக்கிறதுனால கர்த்தரை அறிந்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ தேவனை பற்றிய அறிவு, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், people who do know their God, தங்கள் தேவனை எப்படி அறிந்து கொள்வது? தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகத்தான் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகத்தான். சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகத்தான் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொள்ளுவார்கள். சொல்லுங்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொள்ளுவார்கள். அப்ப தங்கள் தேவனை எப்படி அறிந்து கொள்வது? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகத்தான். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காதவர்கள் என்ன செய்ய முடியாது? திடன் கொள்ள முடியாது. கர்த்தரை அறிந்து கொள்ளவும் முடியாது, திடன் கொள்ளவும் முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க, எல்லார் காதுகளிலும் விழும்படியாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காமல் அசட்டை பண்ணுகிறவர்கள், நீங்க எத்தனை வருஷம் விசுவாசியா என்றாலும் நீங்க தேவனை அறிந்து கொள்ளவும் முடியாது,
திடன் கொள்ளவும் முடியாது. சொல்லுங்கள், அறிந்து கொள்ளவும் முடியாது, திடன் கொள்ளவும் முடியாது. நல்ல ஜெபிக்கிறவங்க தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அசட்டை செய்து 5 மணி நேரம் 3 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அது வேற காரியம், அது வேற காரியம். கர்த்தரை அறியணுமா? வேத வசனத்தின் மூலமாகத்தான். நீங்க கர்த்தரை அறிந்து திடன் கொள்ள வேண்டுமா? வேத வசனத்தின் மூலமாகத்தான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அப்போ அறிவு, கர்த்தரை குறித்த அறிவு தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் கர்த்தர் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறிந்து கொள்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? It is His word that gives you understanding who our God is. அந்த தேவனுடைய வாசனம் தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற புரிந்து கொள்ளுதலை எனக்கு தருகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் அவருடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள உதவுகிறது. அந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் அவர் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் என் வாழ்க்கையில் அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நான் அறிந்து கொள்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எப்படி நான் தேவனை அறிந்து கொள்கிறேன்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய நோக்கம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறேன். என்னை குறித்து அவருடைய நோக்கம் எப்படிப்பட்டது என்பதை அறிகிறேன். என்னை குறித்து அவருடைய சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் என்ன அவர் செய்தார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னும் என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் அவர் செய்ய இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். என் எதிர்காலத்தில் என்ன செய்வார் என்பதையும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் என்பதையும், என் பொருளாதாரத்தின் காரியத்தில் என்ன செய்வார் என்பதையும், ஆமென் சொல்லுவீங்களா, இவை எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நான் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, உங்க விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், பலப்படணும். தேவன் மேல் வைத்திருக்க உங்க விசுவாசத்துல நீங்க பலப்படணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனத்தை வாசிக்கவும் நேசிக்கவும் அறிந்து கொள்ளவும் அதை ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுடைய வார்த்தையை அறியாததினால் தான் கர்த்தர் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் என் விசுவாசத்தை வைக்க முடியவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அவன் மறுபடியும் சொல்லுகிறான் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளாததினால் தான் அந்த வார்த்தையின் மேல் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைக்க முடியவில்லை. எனவே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், கவனிங்க, 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் செய்கிறார், செய்ய போகிறார் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல்லுங்க, நான் சொல்கிறதை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இருதயத்தின் மேல் உள்ள, வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை விட சந்தேகம் தான் மேலோங்கி நிற்கிறது. சொல்றது புரியுதா? ஆமா. இருதயத்தில், என்னுடைய இருதயத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற அந்த தருணத்தில், ஏன் இருதயத்தில் வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் என் இருதயத்தில் சந்தேகம் தான் மேலோங்கி நிற்கிறது. எல்லாத்தையும் பாத்திரத்தையும் வாங்கி வச்சுட்டா, எல்லா பாத்திரத்தையும் வாங்கி வச்சுட்டா, கதவை பூட்டிட்டா, எண்ணெய் ஜக்கை எடுத்துட்டா, எண்ணெய் குப்பியை எடுத்துட்டா,
ஆமாம், இதில் இருக்கிற எண்ணெய் எப்படிப்பா இவ்வளோ பாத்திரத்தை என்னடாது? அந்த தீர்க்கதரிசி மண்டை நட்டெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. எப்படி என்ன மனுஷன்? ஏதாச்சும் ஆசீர்வதிச்சு நீ இப்போ வீட்டுக்கு போகும்போதே என்ன அப்படியே உன் வீட்டில் எல்லா பாத்திரத்திலும் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இந்த பாத்திரத்தை வச்சு இதை ஊற்றுனா எல்லா பாத்திரத்திலும் நிறைய. எப்படி நடக்கிற காரியமா? இருதயத்திலே சந்தேகம். எப்போ சந்தேகம் வருது சொல்லுங்க? எப்போ சந்தேகம் வரும்? அப்படிப்பட்ட சந்தேகம் எப்போ வரும்? பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில். ரைட், ஒரு பகுதி வந்துட்டு இன்னொரு பகுதி சொல்லுங்க. எப்போ சந்தேகம் வரும்? பெற்றுக்கொள்ளும் போது சந்தேகம் வருது. எப்போ வருது? எப்போ சந்தேகம் வருது? மறுபடியும் பதில் சொல்லல நீங்க. எப்போ சந்தேகம் வருது? தேவனுடைய வார்த்தை மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தை காட்டிலும் இருதயத்தின் சந்தேகம் மேல நிக்குது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இப்போ இவளுக்கு சந்தேகமே இல்லை. ஏன் சந்தேகமே இல்லை சொல்லுங்க? ஏன் சந்தேகமே இல்லை? வார்த்தையின் மேல் இருதயத்தில் அவன் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம் அவருடைய சந்தேகத்தை அப்படியே தட்டி உட்கார வச்சு. ஆமென் சொல்லுவீங்களா? அவன் எனக்கு சொல்ல வார்த்தையினாய் நீ சொன்னதெல்லாம் கரங்களினாய் இன்று நிறைவேற்றி நீ சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் அவர். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் அவர். சொன்னது சொன்னதே, சொன்னது சொன்னதே. அப்படியே தலைக்கு மேல கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னை குறித்து சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதே. சத்தமா சத்தமா சொல்லுங்க. என்னை குறித்து சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதே. அப்படித்தான் நடக்கும். சொல்லப்பட்டபடியே எனக்கு நடக்கும். சொல்லப்பட்டபடியே எனக்கு நடக்கும். என்னை குறித்து வசனத்தில் சொல்லப்பட்டபடியே எனக்கு நடக்கும். என்னை குறித்து எனக்கு பாத்தியப்பட்டவைகளை குறித்து வசனம் என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளவே. Glory be praised. வார்த்தையே நீங்க அற்பமா எண்ணிட்டீங்க. வாசிக்கல, வேத வசனத்தை வாசிக்கல, வேத வசனத்தை ஆர்வம் இல்லை, அதை அற்பமா எண்ணி ஒதுக்கி வச்சிட்டீங்க. நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனால் வசனத்தை வாசிக்கிறது கிடையாது, ஒதுக்கி வச்சிட்டீங்க. என்ன நடக்கும்? அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் சந்தர்ப்பத்திலும் தேவனுடைய வசனத்தின் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தை காட்டிலும் என்னுடைய இருதயத்தில் சந்தேகம் தான் மேலோங்கி நிற்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்திலும் கவனிங்க, நான் சொல்லுகிறத காரிங்க. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சந்தேகம் என் கூடவே வந்துகிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? என் கூடவே வந்துகிட்டு இருக்கு. ஆமாம். பஸ்ஸில் ஏறி போகிற வழியில் ஒரு கால் டயர் வெடிச்சிருச்சுன்னா என்ன செய்யணும்? அவன் பஸ்ஸில் ஏறுவான்னு நினைக்கிறீங்களா? ஏறுறவன் என்ன செய்வான்? ஏன் இறங்கிடுறான்? சந்தேகம். சந்தேகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சந்தேகம். அப்போ என்ன செய்யணும்? அந்த சந்தேகத்தை, ஏய் பாப்பா நீ ஏந்திரி, தலைமுடி கொஞ்சம் வீணாக போயிடும், பரவாயில்ல. ஆமாம், கண்ணாடி சீப்பு பின்னாடி இருக்கு. சந்தேகத்தை அப்படியே உட்கார அளப்பார், உட்காரேன் அப்படி உட்கார. சந்தேகம் வந்தப்பெல்லாம் தட்டி உட்கார வச்சிடணும். சொல்லுங்க, தட்டி பக்கத்தில் சொல்லுங்க, தட்டி உட்கார வச்சிடணும். விசுவாசினா சந்தேகமே வராதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் எல்லாரை காட்டிலும் எனக்கு சந்தேகம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், உங்களை எல்லாரை காட்டிலும் சந்தேகம் நிறைய வருதுங்க, டெய்லி வருது. ஆமாம் ஆமாம், யார் வராங்களோ இல்லையோ, ராஜன் வராப்பிலே இல்லையோ, எது வருது? சந்தேகம் வருது. சந்தேகம். ஆனால் ஒவ்வொரு முறையும் சந்தேகத்தை என்ன செய்கிறேன்? தட்டி உட்கார வைக்கிறேன். ஆமாம் சொல்லுங்க, என்ன செய்கிறேன்? தட்டி உட்கார வைக்கிறேன். தட்டி உட்கார வைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் சந்தேகத்தை தட்டி உட்கார வைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தை விட இருதயத்தில் இருக்கிற சந்தேகம் அப்படியே தலை தூக்கும்.
ஆமென் சொல்லுவீங்களா? தலை தூக்கும். அப்பொழுதெல்லாம் சந்தேகத்தை தட்டி உட்கார வைத்து தேவன் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம் மேலோங்கத்தக்கதாக. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதாகட்டும், கடனில்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்வதாகட்டும். 2023 வருஷம் தொடக்கத்தில் நான் ஒருத்தர்கிட்ட கூட கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே நான் நினச்சேன். ஒருத்தர்கிட்ட கூட கடன் கைமாற்று வாங்கக்கூடாது. போன வாரம் உஷாக்கிட்ட ஒரு 20,000 மக்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வாங்கினேன். ஃபெயில் ஆயிட்டமே. ஏதோ ஒரு காரியத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன், தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் சந்தேகம் மேலோங்குவதற்கு இடம் கொடுத்து விட்டேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நான் அந்த காரியத்திலும் கொஞ்சம் சீரியஸாக, கொஞ்சம் ஆண்டவருடைய வசனத்தை அறிக்கை பண்ணி, இல்லை இந்த கடைசி வாரத்தில், கடைசி இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இந்த 10 நாளைக்குள்ளார சமாளிச்சிடும், ஆண்டவர் எப்படியும் என் தேவையை சந்திப்பார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக காரியங்கள் நடந்திருக்கும். ஆமாம், நிச்சயமாக காரியங்கள் நடந்திருக்கும். ஆமாம். ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, பொருத்தனை காணிக்க பாஸ்டர் இன்னைக்கு அல்லது நாளை கொண்டு வரேன்றா. அவங்க அந்த 20,000 வாங்கிட்டு வந்த அன்னைக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, பொருத்தனை காணிக்க நான் கொண்டு வரேன் பாஸ்டர்னா. ஆமாம், நான் இங்கே வாங்கிட்டேன்னா அதனால் இன்னும் பொருத்தனை காணிக்க எனக்கு கொடுக்கல பாருங்க, நின்று போயிடுச்சு. என்ன நான் சொல்ல புரியுதா? ஆமாம், மரியாதையா கொஞ்சம் பொறுத்து இருந்தா, ஆமாம் ஆமாம் கொஞ்சம் பொறுத்து இருந்தா, அன்னைக்கு வாங்குற துணியை இன்னைக்கு வாங்கியிருக்கலாமே. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் மரியாதையா நான் பொறுமையை காத்திருந்தேன்னா, பொறுத்து இருந்தேன்னா, அந்த சகோதரி கண்டிப்பாக பொறுத்தனை காணி என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. என்னை வழிவது நின்று போயிட்டு, எப்போ கை நீட்டி எம்மா அப்படின்னு கேட்டனோ வாங்கினோ அப்பயே என்னை வழிவது நின்று போயிற்று. பிராக்டிக்கல். ஒவ்வொரு மறுபடியும் சொல்லுகிறேன், அழுத்தமாய் சொல்லுகிறேன், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் சந்தேகம் தலை தூக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். சுகத்திற்கு அடுத்த காரியத்தில், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்கிற காரியத்திலே, கடனில்லாத வாழ்க்கை வாழ்கிற காரியத்திலே, ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, கடனில்லா வர வர விருத்தி என்கிற ஒரு நிலையிலே வார்த்தையின் மேல் விசுவாசம், ஆமென் சொல்லுவீங்களா? அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் எவ்வளவு வைக்கிறீங்களோ அவ்வளவு தான் இவைகள் எல்லாவற்றிலும் அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்போ வார்த்தை விசுவாசித்தால் தான், தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தால் தான் அந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசத்தை வைக்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது, கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது என் இருதயத்திலே, என் சிந்தையிலே நான் தூண்டப்படுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? என் சிந்தையிலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க என் சிந்தையிலே ஒரு தூண்டுதல் உண்டாகிறது. I am stimulated by the Holy Spirit in my heart. என் இருதயத்திலே நான் தூண்டப்படுகிறேன். தூண்டப்படுவது நிமித்தமாய் I am in confident, ஒரு நிச்சயம் எனக்கு உண்டாகிறது. கர்த்தர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு அவர் செய்வாரானால் இன்றைக்கு என் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவர். அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆமென் சொல்வீங்களா? அவர் மாறாதவர். சொல்லுங்கள், அவர் மாறாதவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர். அல்லேலூயா. அப்ப வார்த்தையின் மேல் விசுவாசம் வளரணும்னா வார்த்தை வாசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் நீங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, வார்த்தை வாசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்லுகிறார்? பவுல் சொல்லுகிறார், அப்படியே கிருபையுள்ள வசனத்திற்கு உங்களை நான் ஒப்புவிக்கிறேன். சொல்லுங்கள், கிருபையுள்ள வசனத்திற்கு உங்களை ஒப்புவிக்கிறேன். தானியேல் என்ன சொல்லுகிறார்? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொள்ளுவார்கள். சொல்லுங்கள், people who do know their God shall be strong. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொள்ளுவார்கள். சொல்லுங்கள், சத்தமா சத்தமா, தங்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிற ஜனங்கள் திடன் கொள்வார்கள்.
தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க you started to know God more and more. தேவனை குறித்து அதிகமாய் நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க தேவன் மேல், அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்திலே இன்னும் அதிகமாய் நீங்கள் வளருகிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? தேவனை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்கிறீர்கள். அவர் மேல், வார்த்தையின் மேல் வைத்திருக்க விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் விசுவாசம் பெருகிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலே வரும். தேவனுடைய வார்த்தை கேள்வி விசுவாசத்தினால் வரும். 10வது அதிகாரம் ரோமர்கள் நிருபம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வாசிக்கலாம் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சொல்லுங்கள், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேட்க கேட்க வாசிக்க வாசிக்க வரும். சொல்லுங்கள், விசுவாசம் வசனத்தை வாசிக்க வாசிக்க கேட்க கேட்க வரும். சொல்லுங்க, விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க வாசிக்க வாசிக்க வரும். மௌனமா வாசிக்கிறத விட அப்படியே வாய் முணுமுணுக்கிற மாதிரி நம்ம பேசுகிறது, நம்ம சத்தத்தை காதில் கேட்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? என் கைகளின் சம்பாத்தியத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க பேசுறது உங்க காதுக்குள்ளார போகணும், உங்க இருதயத்துக்குள்ளார இறங்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? என் கைகளின் சம்பாத்தியத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அல்லேலூயா. யூதாவின் புத்தகம், வெளிப்படுத்தின கடைசி புத்தகத்துக்கு முந்தின புத்தகம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேகமாய் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, மகா பரிசுத்தமான உங்கள் விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, கவனிங்க, பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசிக்கலன்னு சொன்னா, தேவனுடைய நீங்க அசட்டை ஒதுக்கி வைப்பீர்களே, ஆனால் எப்படி உங்களுடைய இருதயத்திலே இந்த வார்த்தையை, how can you have the word in your heart? அந்த வார்த்தையை எப்படி உங்க இருதயத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இல்லைன்னு சொன்னா எப்படி நீங்கள் பலப்பட முடியும்? தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இல்லைன்னா எப்படி நீங்கள் பலப்பட முடியும்? உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் எப்படி பலப்பட முடியும்? உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் எப்படி வளர முடியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால், உங்க இருதயத்தில் இல்லை என்றால், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இல்லை என்றால் பின் எதினால் உங்களது விசுவாசம் பலப்படும்? மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இல்லைன்னு சொன்னா பின் எதினால, வேறு எதினால் உங்கள் விசுவாசம் பலப்படும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்குதா? அப்படி இல்லைன்னா வேறு எதனால உங்க விசுவாசம் பலப்படும்? சொல்லுங்க, உங்க விசுவாசம் பலப்படும். தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இல்லைன்னா பின்ன எதனால உங்க விசுவாசம் பலப்படும்? அப்ப ஜெபிக்கவும் வேண்டும், ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கவும் வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? இப்ப நான் சொல்லுகிறேன், ஏதாயிலும் ஒரு அற்புதம், ஏதாயிலும் ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் அனுபவிப்பதற்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய அற்புதம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதற்கு முழு 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 காரணம் கர்த்தர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் அல்ல.
the word level is less and the prayer level is low. உங்களுடைய ஜெப அளவு மிகவும் குறைவாக இருக்கிறது, உங்களுடைய வேத வாசிப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. Your praying level is less and your knowing level, reading level is very very low. பிசாசு வல்லமை இல்லவன் தான். அவனுக்கு வல்லமை இருக்குது. ஆனா உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற உங்களுக்கு பாத்தியப்பட்ட நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்கு பிசாசு எந்த விதத்திலும் அதை தடுக்கவே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். வருஷத்தின் கடைசி வாரத்தில் அழுத்தமாய் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு பாத்தியப்பட்ட உரிமைகளை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் எந்த விதத்திலும் பிசாசு அதை நிறுத்தவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? பிசாசு நிறுத்தவே முடியாது. சத்தமா சொல்லுங்க, பிசாசு என்ன நிறுத்தவே முடியாது. எனக்கு பாத்தியப்பட்டதை தேவன் எனக்கு தருவதை உன்னால் நிறுத்த முடியாது. ஆனா உன்னால் நிறுத்த முடியும். நான் சொல்ல புரியுதா? ஆமா, அவனால் நிறுத்த முடியாது. ஆனா யாரால நிறுத்த முடியும்? உங்களால நிறுத்த முடியும். உங்களால் நிறுத்த முடியும். நல்லா கவனிச்சு, உங்களால் நிறுத்த முடியும். அப்போ இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் பாத்தியப்பட்ட நிறைய ஆசீர்வாதங்களை தரதான் அவர் ரெடியா வச்சிருக்கிறார். ஆமா, ரெடியா வச்சிருக்கிறார். அது ஏன் இன்னும் உங்களுக்கு வந்து சேரல, அது ஏன் இன்னும் நீங்க அனுபவிக்கலன்னா காரணம் பிசாசு அல்ல, காரணம் கர்த்தர் அல்ல. யார் தான் காரணம்? நீங்க தான் காரணம். நீங்க தான் காரணம். இன்னும் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், 2020 நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் 2023 முடிய போது இன்னும் உங்களுக்கு வந்து சேரல. ஆமா, மணியாடர் அனுப்பிட்டாரு. ஆமா, இன்னும் வரல, கைக்கு வரல. ஆமா, உறுதியா இருக்குதா? மணியாடர் உறுதியா இருக்குதா? 2000 ரூபாய் அனுப்பியிருக்கிறான்னு வீட்டுக்காரர் சொல்லிட்டார். ஆனா உங்களுக்கு இன்னும் வந்து சேரல, ஒன்றும் வந்து சேரல. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒன்றும் வந்து சேரல. பணம் ஜிபே பண்ணிட்டாங்க, அக்கௌண்ட்ல ஏறிடுச்சு. ஆனா சில நெட் ப்ராப்ளத்தினால இன்னும் ஏன் அக்கௌண்ட்ல வந்து சேரல. அதுல ஒரு வாசகம் வருது, என்ன? 2-3 நாளைக்குள்ளார, சொல்லுங்க, 2-3 நாளைக்குள்ளார வந்து சேர்ந்துரும். நிறைய ஆசீர்வாதங்கள் 2020 வருஷமே வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம் 23 முடிய போகிற நேரத்திலும் இன்னும் உங்களுக்கு வராத காரணம் நீங்க தான். உங்களுக்கு பாத்தியப்பட்டவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் உங்க விசுவாசத்தை வைக்கல. தேவனை அறிந்து கொள்ள முடியல, இன்னும் அறிந்து கொள்ள அவர் யார் என்பதை உங்களால் இன்னும் சரியா, அவர் என்ன செய்வார், என்ன செய்ய போகிறார், பொருளாதார காரியத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை இன்னும் உங்களால் அறிந்து கொள்ளாத காரணம் அவருடைய வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ளல. அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளல. 4வது அதிகாரத்தில் ஓசியாவின் புத்தகம், தானியேலுக்கு அடுத்த புத்தகம் ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். கவனிங்க, என் ஜனங்கள் அறிவில்லைன்னா மூளை இல்லைன்னு சொல்லல. என் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவில்லாமையால் சங்காரமாகிறாள். அல்லேலூயா. ஏன் அவங்க தாழ்ச்சி அடைகிறார்கள்? ஏன் அவர்கள் சங்காரமாகிறார்கள்? ஏன் அவர்கள் இல்லாமல் போகிறார்கள்? தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவில்லாததுனால தான் அந்த உங்களுக்கு பாத்தியப்பட்ட ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தடைப்பட்டு போயிருக்கிறது. தேவனை சரியாக புரிந்து கொள்ளாமலும் தேவனுடைய வார்த்தையை சரியாக அறிந்து கொள்ளாமலும் நீங்கள் இருக்கின்ற நிலைமையே ஆசீர்வாதங்களை தடுத்து விடுகிறது. அப்போ தேவனை சரியாக புரிந்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை சரியாக அறிந்து கொள்ளணும்னா வசனத்திற்கு திரும்புங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? வார்த்தைக்கு திரும்புங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இன்னொரு காரியம் சேர்த்து முடிச்சிடுறேன்.
God is not going to impress. When you read the Bible 10 times in 2 weeks, 2 வாரத்தில் 10 முறை வேதத்தை நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து வாவ் ஏ அப்பாடி அப்படின்னு நினைப்பான்னு நினைக்கிறீங்களா? சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டார். 2 வாரத்தில் அப்பாடி என் மக 10 முறை வாசித்துட்டாலே, ஆமாம் 10 முறை வாசித்துட்டாலே, ஆமாம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சத்தமாக படிப்பான்வார் எங்கள் அப்பா. தமிழ் கொஞ்சம் வீக்கு, தமிழ் படம் வீக்கு, அதனால் சத்தமாக படிப்பார். அன்றைக்கி படித்தேன், ஒரு 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 பொயட்ரி படித்தேன். 2 குருவிகள் ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்தன. ஒரு நாள் கடும் புயல் வீற்றியது, காசு வீற்றியது. அந்த மரத்தில் ஒரு குரங்கு ஏறியது. அந்த குரங்கு அந்த குருவிகள் கட்டின கூட்டை பிடுங்கி தள்ளியது. அப்பொழுது அந்த குருவிகள் அந்த குரங்கை பார்த்து ஏன் இப்படி செய்கிறான்? அதற்கு அந்த குரங்கு அந்த குருவிகளை பார்த்து ஊசி மூஞ்சி மூடா. 2 குருவிகள் ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்தன. 2 குருவிகள் ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்தன. 2 குருவிகள் ஒரு மரத்தில் கூடு கட்டி. எங்கள் அப்பா வேலைக்கு போகிறவர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருந்தார். 2 குருவிகள் ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்தன. ஷேவ் பண்ணார், அப்பயும் 2 குருவிகள் ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்தன. அப்புறம் சைக்கிளை எடுத்தார், அப்பயும் 2 குருவிகள் ஒரு மரத்தில் கூப்பிட்டார். எப்பா என்னப்பா அது? 2 குருவி ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்துச்சு. ஒரு காற்று வீசணுன்னு ஒரு குரங்கு அந்த மரத்தில் ஏறிச்சு. அந்த குருவி கூட்டெல்லாம் எடுத்து வீசி எரிஞ்சிச்சு. இதுதான் கதை. நான் ஷேவ் பண்ணுறப்பையும் 2 குருவிகள்னு, சைக்கிள் எடுக்கிறப்பையும் 2 குருவிங்கன்னு, 2 குருவிகள் ஒரு மரத்தில் 2 குருவிகள். இப்படித்தான் நிறைய பேர் வசனத்தை வாசிக்கிறோம், உண்மை தெரியாது. 10 முறை வாசித்தேன், 100 முறை வாசித்தேன். வாசிக்கும் போதே, வாசித்து முடிந்த உடனேயே ஒரு பகுதி வாசித்தீங்கன்னாவே என்னை கர்த்தரை குறித்து என்ன நான் அறிந்து கொண்டேன். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க, கர்த்தரை குறித்து. இந்த வசனத்தில் நான் இன்றைக்கு வாசித்ததில் என்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சொல்லுங்க, என்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சொல்லுங்க, என்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. ஆமா, எனக்கு என்ன தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சொல்லுங்கள், எனக்கு என்ன தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதுவரைக்கும் நான் பெற்றுக்கொள்ளாதது எது? ஆமா, சொல்லுங்கள், இதுவரைக்கும் என் பெற்றுக்கொள்ளாதது எது? எனக்கு பாத்தியப்பட்டவைகளை இதுவரைக்கும் அனுபவிக்காமல், எந்தெந்த பாத்தியப்பட்டவைகளை நான் அனுபவிக்காமல் இருக்கிறேன். ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதர், விசுவாச வீரர்களில் ஒருவர். அவர் வசனத்தை வாசிக்கும் போதே எந்த ஒரு வசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறாத வார்த்தைகளை அவர் பார்க்கும்போது மார்ஜினில் எழுதுவாராம், இன்னும் என் வாழ்க்கையிலே நாட் எட் ஃபுல்ஃபில்டு இன் மை லைஃப், இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டார் போடுவாராம். இன்னும் என் வாழ்க்கை நிறைவேறவில்லை, இந்த வார்த்தை, இந்த வசனம், இன்னும் இந்த வாக்கு தத்துவம் இன்னும் என் வாழ்க்கை நிறைவேறலை. வசனத்தை இனி உங்களுடைய நீங்கள் வேத வாசிக்கும் போது எந்தெந்த வாக்கு தத்துவம் இன்னும் உங்கள் வாழ்க்கை நிறைவேறலையோ அதெல்லாம் அப்படியே சைடில் ஒரு ஸ்டார் போடுங்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஸ்டார் போடுங்க, ஸ்டார் போட்டு பாருங்க, என்னை குறித்த கர்த்தர் என்ன வாக்கு பண்ணுகிறார். எந்தெந்த எனக்கு பாத்திய பெற்றவர்கள் இன்னும் நான் அனுபவிக்காமல் இருக்கிறேன், என் குடும்பம் அனுபவிக்காமல், என் குடும்பத்தை குறித்து என்ன வாக்கு பண்ணுகிறார், என் பிள்ளைகளை குறித்து என்ன வாக்கு பண்ணுகிறார், என் பொருளாதாரத்தை குறித்து என்ன வாக்கு பண்ணுகிறார், நான் செய்கிற வேலையை குறித்து, சம்பாத்தியத்தை குறித்து என்ன வாக்கு பண்ணுகிறார். எதையெல்லாம் எனக்கு பாத்திய பெற்றவளா இருந்தும் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, எவைகளெல்லாம் எனக்கு பாத்திய பெற்றவளா இருந்தும் இன்னும் நான் அனுபவிக்கவில்லை. அப்படியே இதுதான் ரீடிங். ஆமென் சொல்லுவீங்களா? இப்படிதான் வசனத்தை வாசிக்கிறது. இந்த அப்படியே நிற்கணும், ஸ்டக்காய் நின்று நான் தேடியும் காணாதிருப்பேன். அந்த வசனத்தை 100க்கு 100 அனுபவிச்சேன். இப்படிதான் ஒவ்வொரு காரியத்திலும் நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்லிக்கொண்டே போக முடியும். அனுபவிக்காதவைகள் எவைகள், எனக்கு பாத்தியப்பட்டவைகள் எவைகள், அந்த பாத்தியப்பட்டவைகளில் நான் பெற்றுக்கொள்ளாதவைகள் எவைகள், நான் அனுபவிக்காதவைகள் எவைகள், என் பிள்ளைகள் அனுபவிக்காதவைகள் எவைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றாய் வசனத்தை வாசிக்கும் போதே அப்படி கேள்விகளோடு வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா?
சொல்லுங்கள், கேள்விகளோடு வசனத்தை வாசிப்பேன். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் அதெல்லாம் கதைக்கு உதவாது. ஒரு 30 நிமிஷம் வசனத்தை வாசித்தீங்கன்னா படுக்கிறதுக்குள்ளார ஒரு 30 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்வீங்களா? அந்த 30 நிமிஷம் வசனத்தை வாசிக்கும் போதும் சொன்னதெல்லாம் மறுபடியும் சொல்லுங்க. அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன செய்வார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பாத்தியப்பட்டவைகள் எவைகளெல்லாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பாத்தியப்பட்டவைகள் எவையெல்லாம் நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலைமையிலே கர்த்தர் வாசித்தினால் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் இருதயத்தில் சந்தேகம் மேலோங்கும் போதெல்லாம் உங்கள் இருதயத்தில் நிறைந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம் சந்தேகத்தை தலை தட்டி உட்கார வச்சிடும். ஆமென் சொல்லுவீங்களா? புதிய வருஷத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு பாத்தியப்பட்டவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதையும் நீங்கள் அனுபவிப்பதையும் போதகராகிய நான் காணப்போகிறேன். இந்த வாழ்த்துக்களோடு கூட இந்த வருஷத்தின் கடைசி வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஆமென் சொல்லுமா? அப்படியே ஏழுமை நின்று வேதத்தை கையிலே தலைக்கு மேலே அப்படியே வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு தயவு செய்து எல்லாரும் நிற்க முடிந்தவர்கள் எல்லாரும் தலைக்கு மேலே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லுங்க. போய் இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை நான் நேசிப்பேன், நான் வாசிப்பேன், வாசிக்க நீ யார் என்பதை குறித்து அறிந்து கொள்வேன். எனக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறீர் என்பதை தெரிந்து கொள்வேன். எனக்கு பாத்தியப்பட்டவைகள் எவைகள் என்பதை அறிந்து கொள்வேன். எனக்கு பாத்தியப்பட்டவைகளை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளாதவைகள் எவைகள் என்பதை அறிந்து கொள்வேன். எனக்கு பாத்தியப்பட்டவைகளில் எவைகளெல்லாம் இன்னும் நான் அனுபவிக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்வேன். என் பொருளாதாரத்தை குறித்து நீ என்ன வாக்கு பண்ணியிருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்வேன். என் சுக வாழ்வை குறித்து என்ன வாக்கு பண்ணியிருக்கிறீர் என்பதை தெரிந்து கொள்வேன். என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வேன். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.